இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப் எரர் அண்ட் வேல்யூ எரர் தாங்க பார்க்க போகிறோம். டைப் எரர்னால் என்ன அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற டைப்பை பாஸ் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லென்னுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு நம்ம வேல்யூவாக என்ன பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா, நீங்கள் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் நீங்கள் சீக்வன்ஸ் லைக் டப்பிள் பாஸ் பண்ணலாம், ஆர் நீங்கள் வேறு எதுவும் சீக்வன்ஸ் பாஸ் பண்ணலாம். சீக்வன்ஸ் தான் டேட்டா டைப் இன்புட் அது கெட் பண்ணும். ஸோ நீங்கள் சீக்வன்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வேல்யூ வரும். ஸோ என்ன ஆர்குமெண்ட் டைப் பாஸ் பண்ண முடியுமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இன்ட் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 34 அதோட லென்த் என்ன அப்படின்னா, அது டைப் எரர். ஏன் அப்படின்னா, லென்த் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஆர்குமெண்ட்டாக என்ன பாஸ் பண்ணணுங்கிற லிஸ்ட்டில் இன்ட் வராது, இன்ட் டேட்டா டைப் வராது, சீக்வன்ஸ் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ டைப் மிஸ்மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு டைப் எரர் வருது. அதே இது வேல்யூ எரர் அப்படின்னா, நீங்கள் கரெக்டான டேட்டா டைப் தான் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டேட்டா டைப் லைக் ஃப்ளோட்டை நீங்கள் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் ஸ்ட்ரிங்கை நீங்கள் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இன்ட் நீங்கள் இன்புட் டைப்பை ஸ்ட்ரிங் வேல்யூ, ஸோ ஸ்ட்ரிங் அக்செப்ட் தான் இன்ட் டேட்டா டைப், பதில் அதில் ஸ்ட்ரிங் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ எரர் தான் எரர் அவங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா, இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரிங் இன்புட் அக்செப்டட், பட் அந்த ஸ்ட்ரிங் நீங்கள் நம்பராக தான் இருக்கும். நம்பர் ரெப்ரசன்டேஷன் ஸ்ட்ரிங் தான் அக்செப்ட் பண்ணுமே தவிர, நீங்கள் ஸ்ட்ரிங் வேல்யூ ஆல்ஃபபெட் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எரராக தான் போகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப் எரர் அண்ட் வேல்யூ எரர். டைப் எரர்னால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோ அந்த டைப் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு டைப் எரர் த்ரோ ஆகும். அதே இது வேல்யூ எரர்னால் கரெக்ட் டைப் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, பட் அந்த வேல்யூ ரேஞ்ச் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுற ரேஞ்சை விட வேறு ஏதோ வேல்யூ கொடுக்குறீங்க, அது கரெக்ட் ரேஞ்சுக்குள்ளே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது வரும். தேங்க்யூ.